ஆமென் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 எறும்பை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சோம்பேறியே சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தகனுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. பாருங்க, நம்ம பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறோம், வசனங்களை தியானிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? புத்தி இருக்க மாட்டேங்குது. அது சேர்த்து வைக்கிறது, நம்ம சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஆனால் படிக்கிறோம், 10 பேருக்கு புத்தி சொல்கிறோம், நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை செயல்படுத்துறதில்ல, அதை செய்கிறதில்ல. பாருங்க, அதுக்கு ஒரு அதிகாரியும் கிடையாது, தலைவனும் கிடையாது, பிரபுவும் கிடையாது. ஒரே கோட்டில் என்ன பண்ணும்? ஒரே வலையில் 1,00,000 எறும்பு இருக்கும், 2,00,000 எறும்பு இருக்கும். அதுக்கு தேவையான ஆகாரத்தை அது வேலையும் அது என்ன பண்ணுது? வாயில் கடித்து எடுத்துகிட்டு போய் சேர்த்து வைக்குது. அதை பார்த்து நீ கற்றுக்க, அதுக்கிட்ட உள்ள ஞானத்தை பார்த்து நீ கற்றுக்கன்னு சொல்லி ஒரு சின்ன எறும்பை காட்டி ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ போய் அதில் போய் கற்றுக்கப்பான்னு. கடைசியாக பார்த்தா நமக்கு 6 அறிவு மனுஷன் சொல்லிக்கிறோம். ஆனால் எறும்பின் இடத்தில் நம்மளை கற்றுக்க சொல்கிறாங்க. காட்டில் பெரிய ஒரு யானையை, பெரிய ஒரு ஒட்டக சிவிங்கிய வேட்டையாடுகிற சிங்கத்தை பாருங்கள், அது ஓடி போய் முதுகில் பாஞ்சு என்ன பண்ணும்? அது பின்பக்கம்தான் அதை தாக்கி என்ன பண்ணும்? கீழே தள்ளி அல்லது என்ன பண்ணும்? கழுத்தை கடிக்கும். இப்படி தான் அது வேட்டையாடும். ஏன்னா அதுக்கு 5 அறிவு 4 அறிவு உள்ள மிருகம்தான். அதுவும் என்ன பண்ணுது? அதை எப்படி வேட்டையாடலாங்கிறது அதுக்கு தெரியுது. இவ்வளோ உயரமாக இருக்க ஒட்டக சிவிங்கி அதை ஜம்ப் பண்ணி அதனுடைய என்ன பண்ணும்? அதை வேட்டையாடிடும். எறும்பும் அப்படி தான். அந்த எறும்பில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம எறும்பிட்டதில் நம்ம கற்றுக்கொள்கிறோமா? நமக்கு எல்லாம் தெரியும். நான் வேதத்தை படிச்சிருக்கிறேன், வசனம் எனக்கு நிறையா தெரியும். எந்த இடத்துல எந்த வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எந்த அதிகாரத்தில் எந்த வசனம் இருக்குன்னு தெரியும். நான் பலமுறை பைபிளை படிச்சுட்டேன், நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் பிரசங்கம் பண்ணுவேன், நல்லா நான் பாடுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் ஏசப்பட்ட கரெக்டாக தான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு தவறும் கிடையாது, அப்படிலாம் பேசிப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் அப்படி தான் நம்ம பேசிப்போம், பெருமை கொள்வோம். ஆனாலும் அதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. பாருங்கள், அந்த எறும்பு இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கப்பா. பாருங்கள், எல்லாம் ஒன்றா அது வேலையை அதை செய்யுது. பிரபு கிடையாது, அதில் போட்டாப்பட்டி இல்லை. பாருங்கள், அதுக்கு நான் தான் தலைவன், நான் தான் லீடரு, நான் தான் அதிகாரி, நான் தான் பிரபுன்னு அங்கே சொல்லிக்கிறதே கிடையாது. எல்லாம் ஒரே அதுக்கும் அது வேலையை அது செஞ்சுருக்கிறதுனால அங்கே ஏற்றத்தாழ்வும் கிடையாது, போட்டி பொறாமை இல்லை. அங்கே பிரசிடெண்ட்டு வார்டு மெம்பருக்கு போட்டியை போட்டு ஓட்டு போட்டு சேஷன் பண்ணுறது வேலையும் அங்கே இல்லை. அது வேலையை அது செய்யுது. இதுக்கு என்ன அடித்தளம்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு பாருங்க, சோம்பேறியே. அந்த சோம்பேறித்தனம் தான் நம்மளை வாழ்க்கையில் கெடுத்துக்கிட்டு இருக்குது. சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யுது, என்ன தாங்க பண்ணுறது? அந்த சோம்பேறித்தனத்தை எடுக்கலான்னு பார்த்தாலும் என்ன, கொஞ்ச நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்வோம், அப்புறம் அந்த சோம்பேறித்தனம் வந்துடுது. உண்மையாகவே எறும்பை நம்ம பாராட்ட வேண்டியதான். எறும்புக்கிட்ட இருக்கிற அறிவு, ஞானம், அதை சேட்டை பண்ணோம்னா அது கடிக்கும். ஆனால் எறும்பு அறிவு உள்ளது தான், ஞானம் உள்ளது தான். அதுக்கு ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துருக்காங்க. மழை வரும் காலத்துக்கு முன்னாடியே சேர்த்து வைக்குது. பறவைகளை பாருங்களேன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, இப்படி ரொம்ப தூரத்துலேருந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி அங்கே பறந்து வரும். வந்து இந்த பகுதியில் என்ன பண்ணும்? வேடந்தங்கல் பகுதியில் அது வந்தோடனே மழை துவங்கும், அதில் தண்ணி அங்கே நீர்நிலைகளில் இருக்கும். இங்கே அதனுடைய இனவிருத்தியை செய்து கொண்டு மீண்டும் புறப்பட்டு போகும். அதுக்கு வழி எப்படி தெரியுது? இங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுங்கிறாங்க, அமெரிக்காவிலேருந்து வருதுங்கிறாங்க, நியூசிலாந்துலேருந்து வருதுங்கிறாங்க, ரஷ்யாவிலேருந்து வருதுங்கிறாங்க. இங்கே இனவிருத்தி செய்து கொண்டு மீண்டும் பறந்து அங்கே போகுது. அதுக்கு வழி எப்படி, யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்தது தாங்க. அதுக்கு பாருங்கள், அந்த ஞானத்தை அறிவை கடவுள் கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார். கரெக்டாக அந்த ஆகாய மார்க்கமாக தான் பறந்து வருது. அந்த ஆகாய மார்க்கத்தில் அழகான விமானம் கூட எங்கேயாவது போய் என்ன எடுது? மலையில் சிகரத்தில் பனி மூட்டம் மேகமூட்டத்தில் மோதிக்குது. மனுஷன் கண்டுபிடிச்சது. ஆனாலும் கடவுள் கண்டுபிடிச்ச அந்த பறவைகளுக்கு கொடுத்த ஞானம் அது பாட்டுக்கு பாருங்கள், எத்தனையோ கிலோமீட்டர், பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்த அந்த பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து இந்த இடத்துல இனவிருத்தி செய்து கொண்டு மீண்டும் புறப்பட்டு அது தாய்நாட்டுக்கு போகுது. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஞானம். ஆனபடினாலே உண்மையாகவே நம்மளை விட பறவையின் இடத்துல, எறும்பின் இடத்துல
விசேஷமாய் அநேக இந்த மாதிரி ஆண்டவர் உண்டாக்கின எல்லா இடத்திலும் ஞானம் மிகுதியாக இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம பார்த்து அதை உற்று கவனித்து நாமும் அதில் கொஞ்சமாகிலும் நம்மளும் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அதிலிருந்து ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லா உயிரினங்களிடத்திலும் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து படைச்சிருக்கிறாங்க. அதனால் வியப்பூட்டும் நம்மளுடைய ஆண்டவர், வியக்க வைக்க நம்மளுடைய ஆண்டவர், அவருடைய ஞானம் எவ்வளோ பெரிது பாருங்கள். எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்காங்க. ஆனபடினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படுவோம். எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். தாழ்மை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா.